பணத்தை பற்றிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். தாவீதுடைய வளர்ச்சி காரணம் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியே ஆண்டவர் ஒரு ரகசியத்தை இந்த ஆண்டு சொல்லுங்க. பிடிச்சிக்கிட்டு இதை பிடிங்க. கர்த்தரின் வெளிச்சம் என்ன சொல்றான்? நான் எங்க இந்த இருள இருந்தேன், இயேசுங்கிற ஒரு தெய்வத்தை நான் தேடி போல, அவர் எனக்கு தேடி வந்தார். அவர் எனக்கு தேடி வந்து என்ன செஞ்சாராம்? வெளிச்சமா மாறிட்டார். இருட்டுல இருக்கவன் இருட்டுல இருந்து ஒரு லைட் டக்குன்னு லைட் போட்டோன்னு என்ன ஆகுது? அப்படியே மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இருட்டிலே இருக்கிறோம், திடீர்னு ஒரு லைட்டை பாக்குறோம், வெளிச்சத்தை பார்த்தா என்ன ஆகுது? சந்தோஷமா இருக்குல்ல? அப்பா தப்பிச்சட்டா. ஒரு 10 நிமிஷம் கரண்ட் வரலனாவே என்ன செய்யலாம்? அப்படிங்கிறான். இது எப்படா வரும்? அவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு, கரண்ட்டுக்காரனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு. அல்லேலூயா. அது மே மாசத்துல கரண்ட் போயிடுச்சுன்னா அந்த போர் மேல போன் மேல போன் போடுவாங்க. மே மாசத்துல கரண்ட் போச்சுன்னா அதுக்கே அப்படின்னா உலகத்துல இருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இருக்கிறார். இதுக்கு என்ன கேட்கிறேன்? கர்த்தரின் வெளிச்சம் பாருங்க. அவனுக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தனால அதை குறிச்சு எவ்வளவு மேன்மை பாராட்டுறாங்க. கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்புமானது, என்ன விடுதலையாக்கு. ரட்சிப்புனா விடுதலை. விடுதலைனா ஒவ்வொரு பிரச்சனை கட்டுகள் கட்டி வச்சிருக்க, அடைச்சி வச்சிருக்க, அதுல இருந்து வெளியே ரிலீஸ் பண்ண விடுதலை. அப்ப உங்களை எல்லாம் எந்தெந்த காரியத்துல ஆண்டவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு நீங்களே நினைச்சு பாத்தீங்க. உங்களுக்கு நான் சொல்லிதான் ஒண்ணும் தேவை. எந்தெந்த காரியத்துல இருந்து விடுவிச்சிருக்காரு, எவ்வளவு பெரிய அக்கிரமத்துல இருந்து நம்மளை விடுவிச்சிருக்காரு. ஏன் அவருக்கு என்ன உழப்பால ஆண்டவருக்கு நம்மளை வந்து விடுதலை ஆக்கணும், நம்மளை வந்து ரட்சிப்பு நடத்தணும். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறனோ அவன் மேல் கிருபையா இருக்கு. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கணும் அவன் மேல் இரக்கமா இருக்கு. அந்த இரக்கம் கிருபை உங்க மேல வச்சிருக்கு. அதனாலதான் அங்க இருந்து இறங்கி வந்து மனுஷ ரூபத்துல வந்து அவ்வளவு பாடுகள் பட்டு அவன் ஜீவனை கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வந்துட்டு அப்படின்ட்டு அவர் பின்பற்றி அப்படியே குடிச்சுட்டு அப்படியே அச்சடிச்சா காப்பி வைப்பாங்களே, அந்த பேப்பர்ல எது எழுதுனாலும் அப்படியே பின்னாடி எழுதுவான். அவன் வந்து ஒரு சுழி போட்டு எழுதுனா இவனும் பின்னாடி சுழி போட்டு எழுதுவான். அதுக்கு பேர் தான் அச்சடிச்சா காப்பி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன காப்பி பண்ணிக்க அப்படிங்கிறாரு. அவர் தான் ரோல் மாடல், அவர் தான் ஹீரோ. உன்னுடைய வாழ்வின் ஹீரோ யாரு? இயேசு. அல்லேலூயா. இயேசுனா ஹீரோ. அவர் ஹீரோனா நீயும் ஹீரோ தான். நீயும் ஹீரோயின் தான். நீ ஸ்டார்ல இருக்க. இந்த வருஷம் கர்த்தர் உன்னை ஸ்டாரா கொண்டு போறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என் ஜீவனின் வேலனானவர். ஜீவனின் வேலனா உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர். கொடுத்திருக்கிறாரா? எசேக்கியேல் அவர்கள் கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் வந்து சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது பைக்கர் அடிச்சு பைக்கர் செத்துட்டான். சைக்கிள் என்னாச்சு? காட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே நெளிஞ்சு கிடக்குது. இவர் எந்திரிச்சு நிமிர்ந்து நடந்து வந்துட்டார். அதான் சொல்லுங்க. கர்த்தரின் ஜீவனின் வெலங்க உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கிற கடவுள், பாதுகாப்பு கொடுக்கிற கடவுள், பாதுகாக்கிறவர். யாருக்கு அஞ்சுவேன், பயப்பட மாட்டேன். எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சாரு? அவரே எனக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு. அப்ப இந்த உலகத்துல நீ எதெல்லாம் உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிற அதெல்லாம் கைவிட்டுரும். அதெல்லாம் உன்னை விட்டு போயிடுகிறார். அப்ப உலக ஜீரோங்கிறாரு. உன்னை ஜீரோவா பார்த்துட்டு இருக்கல ஆண்டவர் பேசுறாரு. நீ பாக்குறது எல்லாம் ஜீரோ. நீ பாக்குற பெரிய பெரிய எல்லாம் பெரிய பெரிய கடவுள் கஜனெல்லாம் ஜீரோ அப்படின்ட்டு. அல்லேலூயா. கர்த்தன் ஜீவனின் பெலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் அப்படிங்கிற அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் தான் எனக்கு உயிரை கொடுத்தாரு. இந்த பிரச்சனை நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி, இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளாது.
ஒருவன் எழுந்து நிற்க முடியாது. ஆமே, மனுஷனை பார்த்து பயந்துட்டு இருக்க. அதுக்கு பயப்படணும் ஆண்டவர் சொல்லவே இல்லை. மனுஷன் தான் பிரச்சனை கொண்டு வரான். அவனுக்கு நீ பயந்தீனா கடவுளுக்கு, ஆமே, கடவுளுக்கு உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைன்னு அர்த்தம். பிரச்சனை மனுஷன் மூலியமா தான் பிரச்சனை கொண்டு வருவான் பிசாசு. அப்ப மனுஷனுக்கு பயப்பட தேவையில்லை. ஆமே, யாருக்கு அஞ்சுமே? யாருக்குன்னா மனுஷனுக்கு. உன்னை போட்டு கொடுக்கறது, நீ ஒரு அடி என்ன 10 அடி சறுக்க வைக்கிறது, அதுக்கு திட்டம் போடுறது, இதெல்லாம் யாரு? டைரக்டா பிசாசு இறங்கி வேலை செய்வானா? ஒரு மனுஷன் தான் பயன்படுவான். மனுஷன்கிட்ட இந்த வருஷம் ஜாக்கிரதையா இருந்தது. மனுஷன்கிட்ட அதிக நேரம் பேச்ச கொடுத்தீங்கன்னா முடிச்சிடும். சோழியை சுத்தம் பண்ணி இப்ப போயிடுவான். போன வருஷம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆண்டவர் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. தேவனுக்கும் உனக்கும் நட்பு ஒரு லவ்வர் மாதிரி இருக்கணுங்கிறது இந்த வருஷம். அல்லேலூயா. இருந்துச்சுன்னா அவர் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார். யாரால இந்த வருஷம் அவனை நெருக்குறாங்க? தேவனோட மட்டும் நீ அட்டாச்சா இருந்துச்சுன்னா அவருடைய வழியில, ஆமே, அவருடைய வழி ராஜபாதை, அந்த பாதையில அப்படி போய்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆமே, எவன் பிரச்சனை பண்றானோ, அல்லேலூயா, என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார். உன்னை எவன் நெருக்கிறான், திட்டம் பண்றான், அவனுக்கு எல்லாம் விழுகுறதை இந்த வருஷம் காமிப்பார். கண்டிப்பாங்க அவனுக்கு விழுகிற அவங்களுடைய திட்டங்கள் ஒண்ணுமே இல்லாம போகுது அப்படின்னா நீ கர்த்தரோட இருக்கிற பிரச்சனை. போன வருஷம் உள்ள பிரச்சனை இந்த வருஷம் இருக்காதுன்னு ஆண்டவர் தீர்மானம் திட்டமா பேசுறாங்க. கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய பிரச்சனை இருந்தாலும் சரி, தொழில் உள்ள பிரச்சனை இருந்தாலும் சரி, சொந்த பந்தம் மூலியமா உள்ள பிரச்சனை, வேலையுள்ள பிரச்சனை இருந்தாலும் சரி, அவர்களே இடறி விழுந்தார்கள். தேவனுடைய பிள்ளை ஒருத்தன் தொடரானாவே அவனே அவனுக்கு சாவு குடி அடிச்சுக்கிற மாதிரி. உன்னை தொட்டா அவனை தொடர மாதிரி வார்த்தை இருக்குங்க. உன்னை தொடுகிறவன் என் கண்ணை குத்துற அப்படிங்கிற அப்படின்னா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு. உன் அப்பா அம்மா பெத்த அப்பா அம்மாவை காட்டிலும் எவ்வளவு ஆமே பாசம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. என்னை உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடரான். கடவுளுடைய கண்ணை எவனா குத்த முடியுமா? உன்னை தொட்டா அப்படின்னா உன்னை திட்டிக்கிட்டு இருக்கானா, அவனை தொட்டுக்கிட்டு இருக்கான், அவனை திட்டிக்கிட்டு இருக்கான், திட்டம் போடுறானா, அவருக்கு கடவுளுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான மனுஷன். அப்படி நீ இருக்கணும். நீ திட்டம் தானே போடுற, எனக்கு விரோதமா திட்டம் போடுறடா, நான் ஜெபிக்கிறவன்டா, ஆமே, நான் நல்ல ஒரு ஊழியத்துல இருக்கிறவன்டா, தேவனை சார்ந்து இருக்கிறவன்டா. தேவனை சார்ந்து அத்தனை பத்தி ஒருத்தவனை தொட முடியல. தேவனை சார்ந்து ஒரு பையன் ஒரு வாழை கூட ஆட்ட முடியல. அப்படி ஒட்டை கட் பண்ணி விட்டாரு. யோசேப்பு என்ன செஞ்ச? குழியில தூக்கி போட்டானுங்க. குடும்பமே எதிராக இருக்கு, என்ன செய்ய? ஆனா உலகம் பாக்குறதுக்கு அடிமையோட மாதிரி அப்படியே செய்ய வைப்பாரு, செஞ்சுக்கிட்டு இருப்பான். தரிசனத்துக்காக காத்துரு. இந்த உபத்திரவ மத்தியில காத்துரு கர்த்தருக்காக இந்த வருஷம் உயர பறக்க வச்சிருவாங்க. காத்திருந்தான் யோசேப்பு, காத்திருந்தான். 12-13 வருஷம் செய்யாத தப்புக்காக தூக்கி உள்ளார போட்டானுங்க. காத்திருந்தாங்க. வெயிட் பண்ணு, கர்த்தருக்காக வெயிட் பண்ணா போன வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன். இனிமே ஜெபத்துல உன்னுடைய பவரை காமி, வேத வாசிப்புல உன் பவரை காமி. வெளியில கொண்டுட்டு வந்தார். யோசேப்பு மாதிரி உன்னுடைய என்னந்த புதிய வசனங்களை குதித்து வெளியில கொண்டு வந்தார். ராஜாவா மாத்துறதுக்காக, ஆமே, ராஜாவா மாத்துறதுக்காக இந்த வருஷம் ஆண்டவர் என்ன செய்ய வெளியில கொண்டுட்டு வந்தார். வார்த்தை மூலியமா, வசனத்தின் மூலியமா. உன் படிப்பா இருந்தாலும் சரி, உன்னுடைய அலுவலக வேலையா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வெளியில கொண்டுட்டு வருவார் இந்த வருஷம். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அப்ப எதிரிகள் விலை வைக்கிற ஆண்டுங்க. நீங்க நிப்பீங்க, அவன் ஒழுங்குறதை நீங்க பார்ப்போம். நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிக்க வைப்பார் பாருங்க. எந்தெந்த விஷயத்தெல்லாம் உங்களை போன வருஷம் தலை குனிஞ்சீங்களோ அத்தனையும் நிக்க வைப்பார். வானத்தை பூமி படைத்தவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. அவருடைய வார்த்தை வந்துச்சுன்னா என்ன செய்யும்? அது செய்ய மட்டும் போவாது, வெறுமையா மட்டும் போவாது அப்படின்ட்டு. ஆமே, ஆமே, ஒண்ணு கூட தரையில உருவாது அப்படின்னு. இவர் என்ன சொல்றாரோ அதன்படிதான் இந்த வருஷம் அவரு என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செஞ்சிருக்கீங்க.
ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் எல்லாம் அவர் தர்றதுக்கு ரெடியா தான் இருக்காரு. இந்த வருஷம் அவர் சொல்றதுக்கு நீங்க ரெடி ஆயிக்கீங்க. அப்படியே பணம் எல்லாம் அப்படியே கையை கட்டிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி அப்படியே படுத்திருக்கோம். பாருங்க என்ன செய்வார் இந்த வருஷம் உங்களுக்கு. வார்த்தை அவருடைய வார்த்தைக்கு அவர் வார்த்தைக்கு இறங்கி அதன்படி செய்யணும். 1000 தலைமுறைக்கு வார்த்தை தாங்க முக்கியம். இன்னைக்கு என்ன சொல்றாரோ அதன்படி இந்த வருஷம் நடந்துருக்கு. அதான் சொல்றேன். ஆமே. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாங்க. ஒரு பாளையம்னா என்னது? பெரிய ஏக்கர் கணக்குல கிரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி கிரவுண்ட்ல ஆமே அப்படியே ஃபுல்லா எதிரி நாட்டு படம் வந்து நின்னாங்க. அவ்வளவு பேர் வந்து 1000 பேர் 10000 பேர் ஒரு பாளையம் இருக்கு. ஆமே. இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. இந்த இருதயம் பயப்படாது. ஏன்னா இருதயத்துல தேவனுடைய நினைவோட வாழ்கிறவன் பயப்பட மாட்டான். அப்படியே பிரச்சனை எல்லாம் ஊதி போயிட்டே இருக்கலாம். பயப்படவே மாட்டேன். லோகு கொடுத்த 2000 ரூபாய் ட்ரெஸ் எடுத்துக்கங்க அப்படின்னு அப்படியே தூக்கி என்ன செஞ்ச ஊழியத்துல போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ண கிளாஸ் பஸ்ல என்ன பண்ணுவேன்? கர்த்தருடைய நாமம் உயரட்டும். ஆமே. ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் ஜெகஜோதியா இருக்கணும். புத்தாண்டு ஜெகஜோதியா இருக்கணும். ஆமே. எனக்கு ட்ரெஸ் போட்டு நான் ஜெகஜோதியா இருந்து என்ன பண்ண போறேன்? என்ன கர்த்தர் நிர்வாணியா தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு. குழந்தையா தான் என்ன பார்க்கிறாரு. உங்களே அப்படிதான் பார்க்க. எனக்கு ட்ரெஸ் எல்லாம் முக்கியம் ஆண்டவரே. ஆளே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. ஆளே நல்லா. உடனே என்ன செஞ்சாங்க அவரு? 3 ட்ரெஸ் எனக்கு கொடுத்தாரு. கிறிஸ்மஸ் ஒரு ட்ரெஸ், நியூ இயர் ட்ரெஸ், ஒரு ட்ரெஸ் வீட்டுல இருக்கு. ஆமா. நாங்க வேற சேலத்துல அந்த அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மா 3 ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 4 ரூபா கொடுக்குற பணத்தை கொடுத்தாங்க. ட்ரெஸ் எடுத்துக்கீங்களே சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நான் ட்ரெஸ் எடுக்கிறது வச்ச காசை ஆண்டவருக்கு விதைச்சிட்டேன். அவரு எனக்கு பாருங்க ஒரு மனுஷனை ஏறி விட்டு கொடுக்க வச்சுட்டாங்க. மனுஷோட மைண்ட் செட் அப்ப மாத்திட்டாருன்னு வச்சுங்க. பணம் எல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். சாப்பாடுலாம் வந்துகிட்டே இருக்கும். எலியாவை காகத்தை கொண்டு என்ன செஞ்சாரு? மஞ்சங்க சிக்கனோட சாப்பிடலாம், மட்டனோட சாப்பிடலாம். 3 வேளை பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3 வேளை. இங்க பஞ்ச காலத்துல சிக்கன் கிடைக்குது, மட்டன் கிடைக்குது. எங்க கிடைக்கும்? இயேசுனால மட்டும்தான் கிடைக்கும். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே அன்னைக்கு மட்டும் சாப்பிட்டுங்க, நாளைக்கு கழிச்சு குடிச்சு கவலைப்படாத போயிட்டாரு அப்படின்னு. நீ நடந்து போகும்போது உன் கால் வெறுந்தாடாகாது. ஆமே. கால் தேயாது, ட்ரெஸ் அழுக்காவாது அப்படின்னு நினைச்ச. அப்படியே கிளவுட மறைச்சிட்டாரு. அப்படியே வானத்துல அப்படியே என்ன மேகத்தை அப்படியே சூரியனை மறைச்சு 40 வருஷம் நடத்தி கொண்டு போனார். அவரெல்லாம் அவருக்கு அதெல்லாம் சொல்லவே முடியல. அவரை கற்பனை பண்ணி வாழ்க்கை அவருடைய நினைப்போட இந்த வருஷம் முழுவதும் 365 நாள் அப்படியே கடந்து போக பார்க்கலாம். கடந்து போக நான் அதனாலதான் இறங்கி வேலை செய்வேன். ஆண்டவருக்கு சிலம் கையில கொடுத்துட்டேன். கிறிஸ்துமஸ் ஆராதனை நீங்க நடத்துங்க. சிலம் எனக்கு ஈக்குவலா கற்று உங்களை வச்சுக்கிறதில்ல. நான் பெரிய ஆளு. சிலம்பு சின்ன பாக்குறது இல்லை. கத்தோடைய மனுஷன் வழிபடுத்த நிக்கிற அப்படின்னா கத்தோடைய மனுஷன் அப்படின்னா பாக்குறேன். ஆனா கேமராவும் நான் போய் ஆப்ரேட் பண்ணிக்கிறேன். எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன். கேமரா பத்தி ஒண்ணுமே தெரியாது. அது எந்த பட்டன் அழுத்தணும், என்ன பட்டன் தெரியும். அன்னைக்குதான் கேமரா கையில பிடிக்கிறேன். போட்டோ எடுக்கணுமா, வீடியோ எடுக்கணுமா, இவனை கேட்டா இவரு வந்து சொல்ல மாட்டாரு. கத்தற்காக இறங்கிட்டான். வந்தது வரட்டும், போனது போட்டோம். வந்தா மழை, போனா அப்படின்ட்டு எதுலையும் துணிஞ்சு இறங்கிடணும். இறங்கி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு எடுத்தேன். இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணு இல்லை. இப்பெல்லாம் அதான் புரிஞ்சுட்டு தெரிஞ்சது தெரியாது. கத்தருக்கு என்ன செஞ்சாங்க? நம்ம ஞானிகள் வெட்கப்படும்படிக்கு பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாங்க. 11ஆவது தான் படிச்சிருக்கேன். இப்ப கம்ப்யூட்டர்ல எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாதுங்க. சரண்புரத்தில் வந்து என்ன கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றது கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு. இப்ப அப்லோட் பண்றது, யூடியூப்ல போடுறதுக்கு எல்லாம் அப்படியே நைட்டு உட்காந்து நானே ஆப்ரேட் பண்ணி நானே செஞ்சேன். அது தலையே தெரியாது, வாழும் தெரியாது. 100 வீடியோ போட்டு விட்டேன் யூடியூப்ல. இறங்கி செய்வாங்க கத்தருக்காக. அதான் வெறும் வயலாக்கி அந்த
அந்த வைராக்கியத்தினால தான் அத்தனை பேர் சாதிச்சாங்க. அந்த சிலம்புறதுக்கு எல்லாம் வீடியோலாம் எடுத்து எல்லாம் செஞ்சு ஸ்டேஜ்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம ஒரு பெரிய ஊழியக்காரங்க நம்ம இங்க உட்காந்துட்டோம், இங்க கீழே இறங்கி என்ன வேலை செய்யும்? நம்மள வேலைக்காரங்க. நீங்கள் நாட்டு கர்த்தர் எஜமானம், வேலைக்காரங்க. எப்பயுமே அந்த நினைப்புல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் அன்பு, தேவனுடைய அன்பு. இவங்களுக்கு 1000 தலைமுறைக்கு இறக்க செய்யக்கூடாது. சிலம்பம் அப்படிதான், அதெல்லாம் பார்க்க மாட்டோம், இறங்கி வேலை செய்ய கருத்திருக்காங்க. ஆமே, ஏன்னா அவரை கொண்டுட்டு வந்திருக்காரு, இந்த சபையை கொண்டு வந்திருக்காரு. அருமையான எல்லாம் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்திருக்காரு, எல்லாத்தையும் கொண்டு நல்ல ஒரு ஊழியக்காரனை கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல ஆண்டவர் என்ன செய்வாங்க? எங்க சின்ன ஊழியம் இன்னைக்கு பாருங்க, ஆராதனைக்கு இன்னைக்கு மத்த ஊழியத்துல அப்படியே ஃபுல்லா ஜனங்கள் இருக்கு, ஜனங்கள் இருக்கு, காணிக்கை இருக்கு, சாப்பாடு இருக்கு, ஆனா இங்க வார்த்தை இருக்கு. ஆமென். தேவன் இருக்கு. இது உங்களை இந்த ஜனத்தை பெரும் கூட்டமா போட்டுட்டாங்க. அவ்வளவுதான். அவர் என்ன வேலை செய்யுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல ஏசப்பா செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆமென். அத சொல்ற பாருங்க. ஆமென். என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு. சண்டை வந்தாலும் சரி, கழுத்துக்கே கத்தி வந்திருந்தாலும் சரி, அவரை தான் நம்பி இருப்போம் அப்படின்னு. என்ன செய்யலாம்? ஏசப்பாவை நம்பி நான் வாழ்வோம். ஏசப்பாவை மட்டும் நம்பி நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா சொல்ற பாருங்க, ஆமென், எந்த யுத்தத்துக்கும், எந்த மனுஷனுக்கும், எந்த பண பிரச்சனைக்கும், எந்த நோய்க்கும் பயப்பட மாட்டீங்க. அந்த நோயை நீங்களே தட்டி விட்டு போயிருப்பீங்க. அந்த நோய்க்கு நீங்களே ஜெபிச்சு நீங்களே பலன் கொண்டிருப்பீங்க. அது ஊழியக்காரன் தேவையில்ல, எதுவுமே தேவையில்லை. இந்த பட்டயம் இருக்கீங்க, இந்த பட்டயத்தை மடியில வச்சு உட்காந்து வச்சுக்க, பிசாசு கொண்டு வரீங்க, அத்தனையும் அப்படி செதுக்கி விட்டுரும். அதான் சொல்றேன், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன். என்னத்தை கேட்டேன்? ஒன்னே ஒன்று தான் கேட்டேன். சொல்றேன் பாருங்க, பணத்தை கேட்கல, நகை கேட்கல, நட்டை கேட்கல, பெருமை கேட்கல, பதவி கேட்கல, ஆமென், ஆள்பல வேணும் கேட்கல, உறவுகளை கேட்கல, ஒன்னே ஒன்று தான் கேட்கலாம். இதுதான் தாவீதுடைய வெற்றியின் ரகசியம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், ஒன்றை மாத்திரம் தான் கேட்கலாம். அப்ப இந்த வருஷம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒன்றை மட்டும் கேட்க, மீதி எல்லாம் அவருக்கு கொடுக்கும். பணம் கொண்டுட்டு வருது, எல்லாம் திருப்தி அடைய வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, தூங்க வைக்கிறது, எழுதி வைக்கிறது, வெள்ளத்தை கொடுக்கிறது, எல்லாமே அவரு. ஒன்னே ஒண்ணு கேட்க சொன்ன ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் கேட்கிறத இன்னைக்கு கர்த்தர் என்ன கேட்க வைக்கிறாரோ அதன்படியே வாழ அப்படிங்கிறது. நாடு வேணா பின்தொடர்றது. ஆமே, கங்கார் எப்படி? கங்கார் குட்டி பாத்தீங்களா? கங்கார் குட்டி அப்படி வயிற்றுல சமந்துக்கிட்டே போகுது. வயிற்றுல ஒரு பை மாதிரி இருக்கு, கீழே இறக்கே விடாது, அப்படி வயிற்றுல சமந்துட்டே போகுது. அது மாதிரி என்ன செய்ய? நாடுவே குடிச்சுக்க, நாடுவே நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. அப்ப நீ தேவனை இந்த வருஷம் முழுவதும் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவருடைய மகிமையை பார்க்கலாம். ஏசப்பா பார்க்கலாம், ஏசப்பா உன்னை பார்ப்பாரு, ஏசப்பா கூட நீ பேசலாம், அவரும் உங்களோட பேசுவார். இந்த அட்ட தத்துலாம், விடாத தத்துலாம், ஒட்ட தத்துலாம் ஓடி போயிருங்க. அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பேன். நான் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பேன், ஆராய்ச்சி செய்யும்படியா. அவன் விஞ்ஞானி எல்லாம் கிடையாதுங்க. இங்க வந்து ஆராய்ச்சினா என்னது? ஆராய்ச்சினா கண்டுபிடிப்புன்னு அர்த்தம். தேவனை கண்டுபிடிக்கிறான். இங்க வந்து ஐயோ, இங்க ஒரு புதையல் இருக்கு, இங்க பணம் இருக்கு, இங்க சமாதானம் இருக்கு, இங்க சந்தோஷம் இருக்கு, இங்க உறவுகள் இருக்கு, ஆமே, பரலோகம் இங்க இருக்கு. எங்க இருக்கா? ஆலயத்துல எல்லாம் இருக்குங்க. அப்ப எத்தனை பேர் வேஸ்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. இல்லையா? அதனால நான் போன் போடுறதே ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல. நீ ஆசீர்வாதத்தை வந்துக்க, நீ வந்தா என்ன, வராட்டி என்ன. மனுஷனுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஊழியத்துல மத்த ஆளுங்க மாதிரி போன் போட்டு ஏங்க நேத்து வரல, எதுக்குங்க வரல, ஆசீர்வாதத்தை நீ இழக்கிற. நீயே உனக்கு என்ன செய்யற, பினிஷ் நீ வச்சுக்கிற. அதனாலதான் நான் கேட்கறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல கேட்கவே மாட்டேன். பரிசுத்த நாளை, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிப்பாய். நான் விசாரிக்கிறதே இல்லைன்னு ஒரு சில குடும்பங்கள்லாம் இன்னைக்கு வர்றது இல்லை. மாஸ்டர் விசாரிக்கிறது, நீ என்ன குழந்தை, நான் விசாரிச்சேன். வார்த்தை அப்படியே கிளிப்புளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி அப்படியே ஏற்றி விட்டு உன் வாழ்க்கை ஜெகஜெலியா மாத்திரட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அதெல்லாம் வேணாம்,
நான் வெறுங்காலில் தான் நடப்பேன், கொடியில தான் நடப்பேன். வெறுங்காலாகபடிக்கு உன் சத்தத்தை அடக்கிக் கொள். நான் இப்படிதான் வாழ்வேன் அப்படின்னா அப்படி வாழ்வேன். அப்படி போயிட்டே இருக்க வேண்டியது. வார்த்தைங்க, இந்த வார்த்தை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும். இந்த வார்த்தை தான் நீங்க செய்யும். இந்த வார்த்தை தான் பரலோகம் கொண்டு போகும். இவ்வளவு பெரிய சபையில இவ்வளவு வார்த்தையை கொடுத்தா நீ தில்லெல்லாம் கடி வேலை பண்றிய, நீ கடவுளுக்கே எதிராளியா நிக்கிற, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப. நான் பாசு பேசுறது இல்லை, நான் பேசுறேன்னா உனக்கு கோடிக்கணக்கில் வந்துருமா? தேவன் வார்த்தையை பேசினாதான் உனக்கு ஆசீர்வாதம். அதுதான் ஐஸ்வர்யத்தை தருங்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருவதுதான் உனக்கு ஐஸ்வர்யம். தேவ சமூகத்துல உட்கார்றதான் உனக்கு ஐஸ்வர்யம். தேவன் தான் உனக்கு ஐஸ்வர்யம். அலெக்ஸ் பேசுறது ஐஸ்வர்யம் கிடையாது. நான் வந்து ஆள் பலத்தை காட்டுறதுக்கு, ஆமா இந்த இடம்லாம் நிரம்புறதுக்கு உங்ககிட்ட பேசினா உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக என் கையில கொடுத்துருக்கிறேன். தலையில நிறைய பேர் மண்ணை மாதிரி போட்டுக்கிட்டாங்க. காணிக்கையில நிறைய பேர் நிறுத்தினாங்க. நிறுத்து, நீ காணிக்கை நிறுத்து. இந்த சர்ச்சை அடிச்சு உடச்சு நிறுத்தினாலும் சரி, இதுல உள்ள டூல்ஸ் எல்லாம் உடச்சு போட்டாலும் சரி, அவருடைய சமூகத்துல காத்திருந்து மறுபடியும் கொண்டு வந்து கழுகு போல, எப்படி கழுகு போல பறக்கிறதுக்கு என்ன வழி? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல. இந்த ஊழியெல்லாம் இன்னைக்கு வந்ததுங்க. என் முழங்கால என் ஜெபத்துல வந்தது நான் சொல்ல முடியாது. கிருபையினால வந்தது, ரட்சிப்புனால வந்தது, தேவ தயவுனால வந்தது, இரக்கத்தினால வந்தது. இன்னைக்கு தூக்கி சிலம்பு கையில கொடுத்துட்டு நீ போய் உட்கார்ந்து உட்காந்து, இதெல்லாம் பொருளுங்க. இதெல்லாம் பொருள், 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 டூல். தூக்கி போட்டு போய் உட்கார்ற அலெக்ஸ் அப்படின்னா உட்காந்துக்குவேன். நான் உட்காரலாம், என் உயிர் போயிருக்கு. அவருடைய வார்த்தை மண் நான் கீழ்படின்னு வச்சுங்க, என்ன காலி பண்ணிட்டு நானே போயிருவேன். தேவனுடைய வார்த்தைக்கு எனக்கு 1000 தலைமுறைக்கு இறக்க செய்கிறார். இந்த ஊழியம் பெருசு இல்லைங்க, இந்த மைக் பிடிச்சி பேசுறது பெருசு இல்லை, இந்த கோட் போட்டதெல்லாம் பெருசு இல்லை, ஏசு பெருசு. நான் உயிரோடு இருக்கிறாத இன்னைக்கு நீங்க பிரசனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நன்றியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த நன்றி உள்ள, அதனால அசால்ட்டா இருக்க, எதுக்குமே பயப்பட மாட்டேன். எந்த தலையே போற காரியம் வந்தா பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்னா அவர் இருக்கிறாரு. மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன். மனுஷனுக்கு பயந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்க லைஃப் ஃபெயிலியர். மனத்துக்கு பயந்தீங்கன்னா லைஃப் ஃபெயிலியர். சுகத்துக்கு ஆமென். உங்களுடைய நோய்க்கு பயந்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும். நோயெல்லாம் பார்த்து பேசி வாதையை கூட அணுகாதுன்னு எங்க அப்பா வாக்கு கொடுத்துருக்கிறார். அவர் இருக்கும்போது நீ இங்கே உனக்கு வேலையே இல்லை அப்படின்னு, இந்த சரீரத்துல உனக்கு வேலையே இல்லை. அவருடைய கையை, அவருடைய காலு, அவருடைய அமே இறுதி, எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல வலியை பார்த்து பேசி அமே வாதையை கூட அணுகாதுங்க. இது கர்த்தர் தங்குகிற வீடுடா, இந்த வீட்டுக்குள்ள நீ வந்துடவே முடியாது. டாக்குமெண்ட்லாம் என் கையில இருக்கு, எங்க அப்பா கையில இருக்கு டாக்குமெண்ட்லாம். அவர் கையெழுத்து போட்டாரு, அவர் உயிரை கொடுத்து டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு என்ன எடுத்திருக்கிறார். சொந்த கொண்டாடுறதுக்கு நீ யார் அப்படின்னு பொல்லாத ஆவியை உன்னை கட்டுகிற மாதாத்துல அப்படி, நோயை கட்டுகிற, வறுமையை கட்டுகிற, தரித்திரமே கட்டுகிற, ஆமே அப்பால போ பொல்லாத ஆவியை அப்படின்னு பேசுறது. இதெல்லாம் தேவனுடைய அன்புக்குள்ள வரும்போது பேச முடியும். இத்தனை காரியத்துக்கு நீ பயந்துதான் ஆமே ஒரு அடிமை மாதிரி தான் வாழ முடியும். மனுஷனுக்கு பயந்துட்டே தான் இருக்கு. நீ பயப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. என்னதான் குட்டிகரணம் பண்ணாலும் உன் பிரச்சனை மாறாது. தேவன் மட்டும்தான் மாத்திரம் உன் பிரச்சனையை மாற்ற முடியும். என்ன சொல்றாரு? ஆமே ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும், கடைசி உயிர் போகிற வரைக்கும் உங்க ஆலயம் தான். ஆலயம் என்ன? உங்க சரீரம் தாங்க அவருடைய ஆலயம். சரி, தேவனுடைய வார்த்தை தான் அவருடைய ஆலயம். அந்த பரிசுத்த ஓய்வு நாள் 7வது நாள் அவருடைய ஆலயம். இந்த ஆலயத்தோட உங்க சரீரமே பயங்கரமான ஆலயம். அதுல வந்து தங்கி இருக்காரு. அதனாலதான் அந்த ஆலயத்தில் தங்கிக்கிட்டு
காலையில எந்திரிக்கிறீங்களா இல்ல இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் பார்ப்பேன். பார்த்துதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும். உடம்பு ஒழிக்குது ஒரு நாள் 2 நாள் ஓகே. வருஷம் முழுவதும் உடம்பு ஒழிச்சுட்டே இருக்குமா? 6 மணிக்கு 5 மணிக்கு சொல்லுங்க. இல்ல ஓனர்கிட்ட போன் போட்டு இல்ல உடம்பு இருக்கு இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவன் அடுத்த நிமிஷம் வேற ஆளுக்கு போன் பண்ணிடுவான். தம்பி வேலை கட்டிக்கு வந்தல இங்க ஒருத்தன் என்ன வெளியில போறதுக்கு ரெடியா இருக்கா, நீ வந்துட முடியும். உலகத்துக்குலாம் ஆள் ரெடியா இருக்குங்க. உன்னுடைய அடுத்த வேலைக்கு ஆள் ரெடியா இருக்கு. ஆனா கர்த்தருடைய வேலைக்கு எவனுமே ரெடி இல்லை. நீ தான் ரெடியா இருக்க. அதனாலதான் ஒன்ன ஜெபிக்க சொல்றாரு. உனக்கு லட்சியம் கொடுத்திருக்காரு, உனக்கு உயிரை கொடுத்திருக்கிறாரு. நீ ரெடியா இருக்க. 2025 தேவனுக்கு வைராக்கியம் அளிக்கிறார். தீங்கினாலில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாள் பிரச்சனை வரும்போதெல்லாம் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட ஒளிஞ்சிருந்தீங்கன்னு வச்சுக்க. தேவ சமூகத்தில் ஒளிஞ்சு இருக்கிறது தான் தங்கி இருக்கிறது தான், ஜெபிக்கிறது தான், இரவு பகல் வேத தியானிக்க இருக்கிறது தான் அவருடைய கூடா, அவருடைய வீடுங்க. அவருடைய வீடு எதை சொல்றாரு? சொல்றாரு தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. அப்ப உங்களை போன வருஷம் முழுவதும் மறைச்சு எப்படி கொண்டு வந்திருக்கிறாரு? அவரு வீட்டுக்குள்ள வச்சு கொண்டு வந்திருக்கிறார். வெயில் அடிக்காம மழை பொழிஞ்சாலும் வீட்டை கொடுத்திருக்கிறார் இல்லையா? சொந்த வீட்டை கொடுத்திருக்கிறாரு. நல்ல சாப்பாடு கொடுத்திருக்காரு, துணிமணிகளை கொடுத்திருக்காரு. ஏன் ஜெபிக்காம போனோம் சொல்லுங்க. ஏன் நிறைய நேரத்துல தேவனுக்கு முதலீட்டை கொடுக்க மாட்டோம்? அத சொல்றாரு. அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து பொத்தி பொத்தி வளர்த்து பொத்தி பொத்தி கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. பொத்தி பொத்தி ஒரு பிள்ளைய வளர்க்கிறான் அப்படின்னா அந்த புள்ள மேல எவ்வளவு ஒத்த பிள்ளைங்க பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க அப்படின்னா கடவுள் சொல்றார் உன்னை பொத்தி பொத்தி கொண்டுட்டு வந்திருக்கான் அப்படிங்க. வெயில் படக்கூடாது, வறுமை தரித்திரம் வரக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, பொத்தி பொத்தி கொண்டுட்டு வந்து கொரோனாவோட நம்ம காலி பண்ணி போயிருப்போம். பிசாசு காலி பண்ணி போயிருப்பான். சுனாமியில காலி பண்ணி போயிருப்பான். பொத்தி பொத்தி கொண்டு வந்திருக்காரு. அதான் இந்த இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்தீங்கன்னாவே கடவுளை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. இதே கடவுள் உலகத்துக்காக உயிரை கொடுத்துன்னு அவனுக்கு தெரியலங்க. உயிரை கொடுத்திருக்கிறான்னு தெரியுது, ஆனா பணத்தை முன்னாடி வச்சுட்டான். அவ்வளவுதான். பணத்தை முன்னாடி அந்த பெருமையை முன்னாடி வச்சு அந்த பணத்துக்கு முன்னாடி பெருமையை வச்சனாலதான் இன்னைக்கு உலகம் தேவனுக்குள்ள வரமாட்டேங்குது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க அவருக்கு முதலிட கொடுக்காம இருக்கும். அதனாலதான் ஆபிரகாம், தாவீது எல்லாம் என்ன செஞ்சாங்க? அப்படியே தேவனை அப்படியே அவர் பொத்தி பொத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அவருடைய கூடார மறைவில் ஒழித்து கொண்டு வந்திருக்கிறாரு. அவ்வளவு அக்கிரமங்கள் 1000 பேர் 10000 பேர் படையெடுத்து வந்தாங்க. ஆனா நம்மளை காப்பாத்துறாரு. அந்த நன்றி உணர்வு வருஷம் முழுவதும் உங்களை எந்த அளவுக்கு காப்பாற்றி கொண்டு வந்து அந்த நன்றியுடைய இறுதியத்தை தான் நடப்பாங்க. இந்த பைபிளோட எல்லா வசனங்களும் என்ன தெரியுமா? தேவனை சார்ந்து இருக்கிறோட தான் எழுதப்பட்டிருக்கு. தேவனை சார்ந்து உலகத்தை சார்ந்து இல்லைங்க, தேவனை சார்ந்து இருக்கிறத எழுதப்பட்டிருக்கு. நீங்க தேவனை சார்ந்து இந்த வருஷம் முழுவதும் இருந்து பாருங்க. அவருடைய தலையில மாத்தி விடுவார். தீங்கு நாள் அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஒளித்து வைத்து அப்படியே ஒளிச்சு கொண்டுட்டு வந்திருக்கிறார். உலக அக்கிரமங்களிலிருந்து ஒளிச்சு கொண்டுட்டு வந்திருக்கிறார். உலக பாவங்களிலிருந்து ஒளிச்சு கொண்டு வந்திருக்கிறார். ஒளிஞ்சிக்கிறதுனா அப்பா முன்னாடி போவாரு. முன்னாடி போகும்போது என்ன செய்ய பின்னாடி பிள்ளைங்க என்ன செய்யும்? கையை பிடிச்சிட்டே போகும். ஏன்னா பஸ் கிஸ் வந்துச்சுன்னா அப்பா அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு ஆபத்து வரும்போது கடவுளை முன்னாடி இந்த வருஷம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போ. அவர் முன்னாடி இருக்கிறார். ஒளிஞ்சிக்க அப்பா உங்க பிள்ளை நான் ஒளிஞ்சிக்கிறேன் உங்க கூடாரத்துல, உடைய சமூகத்துல, வேதத்துல ஆலயத்துக்கு வருவதில்லை. அப்படியே ஒளிஞ்சிக்க, அவர்கிட்ட ஒளிஞ்சிக்க. அவருக்கு ஒளிஞ்சிக்கிறதுனா அவர் அப்படியே மிங்க்லாய் வாழ்வார். அல்லேலூயா. அவர் நிழல்ல வாழ்வார். அவருடைய நினைவுகள்ல வாழ்வார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றி